கிளாந்தானில் உள்ள வெவ்வேறு நகரங்களில் 13 மற்றும் 14 வயதுடைய இரு பதின்ம வயதினர் தங்களது தந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக போலீசில் புகார் செய்துள்ளனர். அவர்களில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தனது தந்தையால் மட்டுமல்ல 2 மாமாக்களாலும் கற்பழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை எடுத்துக்காட்டும் மாநில காவல்துறையின் டிக்டாக் வீடியோவை பார்த்த பிறகு அந்த 2 சிறுமிகளும் புகார் செய்திருப்பதாக கிளாந்தான் போலீஸ் தலைவர் யூசுப் மாமாட் கூறியுள்ளார். தானாமேரா மற்றும் குவாலக்கராயில் அந்த 2 சிறுமிகளும் செவ்வாய்க்கிழமையன்று புகார் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு முதல் தனது தந்தை மற்றும் 2 மாமன்மார்களால் கற்பழிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் தானாமேராவில் புகார் செய்துள்ளார். குவாலக்கராயில் புகார் செய்திருக்கும் சிறுமி கடந்த ஆண்டு முதல் தனது தந்தையால் கற்பழிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அந்த 2 சிறுமிகளும் தாங்களாகவே புகார் செய்திருப்பதால் மருத்துவ அறிக்கைக்காக போலீஸ் தற்போது காத்திருப்பதாக யூசுப் கூறினார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக பேர்வழிகளும் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு கிளாந்தானில் கற்பழிப்பு மற்றும் நெருங்கிய குடும்ப உறவினர்கள் சம்பந்தப்பட்ட 206 பாலியல் சம்பவங்களும் கடந்த ஆண்டு 252 சம்பவங்களும் நடந்ததாக இதற்கு முன் யூசுப் கூறியிருந்தார். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் 10 மற்றும் 11 வயதுடைய சிறுமிகளாவர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.